எல்லாருக்குமே வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட பகிர்வதற்காக தான் இப்போ இந்த லைவ் வந்திருக்கேன். சோஷியல் மீடியாவில் நாம் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மது போதைக்கு அடிமையாகி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, போதைப் பொருள்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கஞ்சா போன்ற பொருட்கள் தான் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது நாம் அறிந்த விஷயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் வழியாக, பவுடர்ஸ் ஃபார்மில், அப்புறம் இன்ஜெக்ஷன்ஸ் ஊசிகளாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் அதிகமாக இளைஞர்களிடம் பயன்பாட்டில் உள்ளது நமக்கு தெரிய வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு பகுதியில் மதுரையில் எங்கேயோ 2 இளைஞர்கள் ரோடோட ஓரத்தில் படுத்து கிடக்குறாங்க. அவங்களுடைய அந்த காஸ்ட்லியஸ்ட் மொபைல் ஃபோன் இதெல்லாம் கீழே போட்டு அப்படியே எழுந்திரிச்சு நடக்க முடியாமல் ஒரு பையன் உட்காந்துருக்கிறான், ஒரு பையன் படுத்து கிடக்குறான். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மகன் தன்னோட தந்தையையும் தாயையும் கொலை செய்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அவனுக்கு வாங்கறதுக்காக, போதை வாங்கறதுக்காக அவனுக்கு பணம் கேட்டு கொடுக்கலன்ற காரணத்துக்காக தந்தையையும் தாயையும் அவன் குத்தி கொலை செய்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு தந்தையும் தாயும் 2 பேருக்குள்ள சண்டை குடிபோதையில அந்த பச்சிளம் குழந்தைய சுவத்துல அடிச்சு கொலை செய்யறாங்க ஒரு தகப்பன். இன்னைக்கு மிக கொடுமையான ஒரு விஷயம் சோசியல் மீடியால நாம பார்த்துட்டு இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தஞ்சாவூர்ல அப்படின்னு நான் சோசியல் மீடியால அந்த பதிவுக்கு கீழே வந்ததை படிச்சு சொல்றேன். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ஒரு தகப்பன், அந்த குழந்தையோட தாய் சிங்கப்பூர்ல பணியாற்றுவதற்காக போயிருக்கிறாங்க. அந்த தாயிடம் பணத்தை பறிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் சொல்றாங்க அவங்கள மறுபடியும் இங்க வர வைக்கிறதுக்காகன்னு அந்த குழந்தைய தினம் வந்து சித்திரவதை செய்யறாங்க. அந்த வீடியோல அவங்க தாய்க்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரு நான் இந்த குழந்தைய வந்து இப்போ வந்து டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த குழந்தையோட கையில பிளேடை வச்சு அறுத்துட்டு அந்த தாயை காட்டுறாங்க. இத பாரு, இதுக்கு மேல நான் வந்து இதுக்கு மேலேயும் நான் செய்வேன், இந்த குழந்தையோட கழுத்தை நான் கட் பண்ண போறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த நபர், அந்த குழந்தையோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதிவுக்கு கீழே ஒரு சில பேர் பதிவிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இந்த குழந்தையோட தகப்பன் தான் இவரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த தாய்க்கு மிகப்பெரிய ஒரு வலிய கொடுக்குறாங்க, ஒரு வேதனையை கொடுக்குறாங்க. தன்னோட பெண் குழந்தைய, சின்ன குழந்தைங்க, ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ளதான் அந்த குழந்தை இருக்கும். அந்த குழந்தையோட கை இப்படி காட்டுறாங்க அந்த வீடியோல. பாரு அப்படின்னா ஃபுல்லா கட் பண்ணி வச்சுக்க, ஃபுல்லா பிளட்டா இருக்கு கை ஃபுல்லா. அதுக்கு பிறகு அவர் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு 25-30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பையன். இளம் வயசுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் அந்த குழந்தையோட அப்பா. அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ற நபர் அந்த ரூமுக்குள்ளேயே எச்ச துப்புறாரு. எப்படிங்க எங்கெங்க போயிட்டு இருக்கு நம்ம உலகம், நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒருவேளை அவங்க அந்த பதிவுக்கு கீழே வந்து பதிவிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அந்த குழந்தையோட தகப்பன், அவர் கைதாயிருக்கிறாரு, குழந்தைய வந்து காப்பகத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு விஷயம் நான் பெண்களிடம் சொல்ல விருப்பப்படுறேங்க. அதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறதுக்காகவே வந்தேன். என்னன்னா, பணம் சம்பாதிக்கணும், வெளியில போய் தான் நம்ம சம்பாதிக்கணும். நம்ம பெத்த குழந்தைய மது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பனிடம் பொறுப்பா அந்த குழந்தைய பாத்துக்க முடியாத ஒரு நபரிடம், அது யாரா இருந்தாலும் அவங்களிடம் விட்டு செல்லாதீர். எஸ்பெஷலி முக்கியமா பெண் குழந்தைங்களை விட்டுட்டு போவாதீங்க. அந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு நிமிஷம் மனசு அப்படியே உடஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த பெண் குழந்தை அது வலிக்குதான்னு கேக்குறான், அது வலிக்கிற மாதிரி அது காட்டிக்காம அது அப்படியே உட்காந்து இருக்கு. ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரால மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு மனிதநேயமே இல்லாம பெத்த இன்னொருத்தவங்களோட குழந்தைனாலே நம்மளால அதை தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும். 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தை, பெண் குழந்தை, அப்படி இருக்கிற ஒரு குழந்தைய அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும்னா அவன் ஒரு மிருகமாகத்தான் இருக்கணும், போதையில தான் இருக்கணும். அவனோட அந்த ரூமுக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் எச்சு துப்பிட்டு அந்த குழந்தைய அந்த தாய் கிட்ட வீடியோல காட்டி மிரட்டுறான்னா கண்டிப்பா வந்து அவன் ஒரு மனித மிருகமாக தான் இருக்கணும்.
பெண்கள் கிட்ட முக்கியமா நம்ம இருக்கிற பகுதியில நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்துட்டு நம்ம பெத்த குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வளர்க்கறது ரொம்ப முக்கியம். அது அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க சுத்தி அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த குழந்தைய நமக்கு தெரியும், இந்த குடும்பத்தை நமக்கு தெரியும், இந்த வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா தயவு செய்து அது மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கான முயற்சி நம்ம முதல்ல செய்யணும். நம்ம சமுதாயத்துல பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய ஒரு உயர்ந்த பதவியில இருக்கலாம், ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், இல்ல பெரிய ஆபீசர் லெவல்ல இருக்கலாம். ஆனா அதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம எப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ஸ்லெஸ் பீப்புள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாம வாய்ஸா இருக்கணுங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளால அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று அவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட யாராவது பொறுப்பானவங்களுக்கு அதுக்கு தெரியப்படுத்தி அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அந்த பேச முடியாம அந்த கஷ்டத்தை தவிர்க்க முடியாம அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாம இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களை காப்பாற்றக்கூடிய ஆட்களிடம் தெரியப்படுத்தி அந்த நபர்களை, அந்த வாய்ஸ்லெஸ் பீப்புளை நம்ம காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது நம்மளோட பொறுப்பு. மறுபடியும் பெண்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செய்து வேலைக்கு போறேன், என் குழந்தைங்க நாளைக்கு நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் வெளியில வேலைக்கு போறேன், என்னோட சின்ன குழந்தைய நான் விட்டுட்டு போறேன், அப்பா கிட்ட விட்டுட்டு போறேன், இல்ல வேற ஆள்கிட்ட விட்டுட்டு போறேன்னு விட்டுட்டு போகாதீங்க. தயவு செய்து அந்த குழந்தைங்களோட பக்கத்துல இருந்து அந்த எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களை பக்கத்துல இருந்து பாதுகாப்பா வளர்த்தி கொண்டு வருவதுதான் நம்மளோட கடமை. அதுதான் ஒரு தாயோட கடமை. இத நீங்க உங்க சுத்தி இருக்கிற சகோதரிகள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லார்கிட்டையும் நீங்க இதை கொண்டு போய் சேர்க்குங்க. தயவு செய்து போதைப் பொருளுக்கு, அது மதுபோதை ஆகட்டும், ட்ரக்ஸா இருக்கட்டும், வாட்டவர் என்னவா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்களோட குழந்தைகளை விட்டுட்டு போகாதீங்க. அது பெத்த தகப்பனா இருந்தா கூட. நன்றிங்க.